எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது என்னென்னா, வாழைத்தண்டு வச்சு சூப் செய்ய போகிறேன். இது ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஒரு காய். ஓகேங்களா? எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தண்டை இப்படி நறுக்கிக்கணும். நறுக்கும்போதே பார்த்திங்களா இந்த நார் வருதா? அப்புறம் இதை எடுத்துட்டு இது கையில் அப்படியே சுற்றி எடுத்துடணும். இந்த நார் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்போது இதில் தண்ணியில் 1 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்குறேன். அதில் போட்டுட்டோன்னா நம்ம வந்து கருக்காமல் இது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 1 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துடலாம். அப்புறம் 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளி, கூடவே இப்போ நம்ம வாழைத்தண்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன், இதை சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புங்கிறதுனால ஒரு 2 டம்ளர் போல் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இது நல்லா வெந்துட்டு வாழைத்தண்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுலேருந்து 1 கரண்டி வந்து நம்ம அந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினோடனே ஜாரில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ண போகிறோம். ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இது போல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இது வேண்டாம். அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதிக்குது பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் போல் பெப்பர் போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய வாழைத்தண்டு சூப் ரெடி. இதை நாங்கள் என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறோம். பை.